தமிழக அரசின் செயலை பார்த்து சிறு தொழில் முனைவோர்களாகிய நாங்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தோம். தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தினர் ஆதங்கம். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் இணைந்து செய்தியாளரை சந்தித்தனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் தலைவர் சங்கரன் செய்தியாளரிடம் கூறியதாவது, பிளாஸ்டிக்கில் 99% குறுந்தொழில் சார்ந்ததுதான். ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில், அதன் மூலம் தமிழகத்தில் 3 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கும் பணியிருந்தது. சிறிய முதலீடான 10,000 ரூபாய் இருந்தே பிளாஸ்டிக் தொழில் ஆரம்பிக்க முடியும். தாராளமயம் தனியார் மயம் ஆனதில் இருந்து சிறு தொழில்கள் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறது என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. பெரிய அளவில் சிறு தொழில்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மேலும் தொழில் சார்ந்து பல பிரச்சனைகளை செய்தியாளரும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் கூறுகையில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, எதற்கு தடை இல்லை என்று விரிவான உத்தரவு பிறப்பிப்பது. ஆனால் பிளாஸ்டிக் என்றாலே அதை உடனடியாக பறிமுதல் செய்து அபராதம் போடுகிறார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் 15 மண்டலங்களிலும் மாநகராட்சி அலுவலகம் முன்பும் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். லட்சக்கணக்கில் இருந்த தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் குறைஞ்சிட்டாங்க. கடந்த 25 வருஷமா தொடர் இந்த தாக்குதல்னால குறைஞ்சின்னு வந்துட்டாங்க. இப்போ கடைசியாக எங்களுக்கு ஆபத்து வந்தவனா சென்னை உயர்நீதிமன்றம் 31/1/2024 மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு உற்பத்திக்கு தடை போடக்கூடாதுன்றாங்க. அந்த உற்பத்திக்கு தடை போடக்கூடாதுன்னா இப்போ விற்பனையும் செய்யலாம், அப்படி தான் அதனுடைய அர்த்தம். உற்பத்தி செஞ்சு எங்கே கொண்டு போய் போடுறது, அது விற்பனையும் செய்யலாம், அப்படி தான் அதனுடைய அர்த்தமாகுது. அதுக்கு 11 மாதமாக அது சம்பந்தமாக நாங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் இசைவாணை பெறுறதுக்கு நாங்கள் போராடின்னு இருக்கிறோம். அதுக்கு அந்த உயர்நீதிமன்றத்து ஆணையை அவங்க ஏற்றுக்காமல் எங்களுடைய மனுவை அப்படியே நிறுத்தி வச்சுக்கினே இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, எங்களால் இப்போ ஒரு கம்பெனிக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்க, 31/3/2024 முடிஞ்சிடுச்சு அவருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்சென்ட் ஆர்டரு கரண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பேன்றாங்க. அப்போ இங்கே இவங்க ரினியூல் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு ஆர்டர் வாங்க முடியல அந்த கம்பெனியில். ஆனால் வெளி மாநிலத்திலேருந்து அதுக்கு ஆர்டரை வாங்கிடுறான். அவங்க கன்சென்ட் அங்கே வாங்கி வச்சிருக்கிறான், அதை காமிக்கிறான். அப்போ என்ன நடக்குது, இங்கே இருக்கிறவங்களுடைய தொழில் முடங்குது, வேலை வாய்ப்பு பறிபோகுது வெளி மாநிலத்தில். ஏன்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு தேவையான பொருள் அவன் எங்கே இருக்கிறதோ கிடைச்சாலும் வாங்க தான் செய்வான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதே மாதிரி டெண்டரில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கரண்ட்டில் இருக்குதா இந்த லைசன்ஸு, அது கரண்ட்டில் இல்லைன்னா நீங்கள் கலந்துக்காதீங்கன்றாங்க. இப்போது 11 மாதம் ஆச்சு இந்த தீர்ப்பு இவ்வளோ நாள் நாங்கள் வேணாம், நம்ம போடுறதுக்கு நம்மக்கிட்ட பலம் இல்லை, அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஆட்கள், அதனால் நமக்கு காரியம் நடந்தால் போதும், வீரியத்து முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, அந்த 37 மறுசுழற்சி செய்ய முடியாததை அரசாங்கம் கொடுத்து நாளைக்கு இதை மறுபடியும் இந்த உயர்நீதிமன்ற ஆணையத்தை மதிக்காமல் இதை சுத்தமாக நிறுத்திட போகிறாங்கன்னு பயப்படுறோம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு வழங்கியிருக்குதோ 31/1/2024 அதன்படி இங்கே இருக்கும் நிறுவனங்களுக்கெல்லாம் இவங்க அந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் கன்சென்ட் ஆர்டரை உடனடியாக வழங்கணும். யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வழங்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் கேட்கலாம், கோர்ட்டுக்கு போவேணாமா, நீங்கள் மறுபடியும் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போடலாமே, அவங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவேன். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் கண்டெம்ப்ட் இருக்குது. அதுக்கே ஒன்றும் இது வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பலன் இல்லை. இப்போ இருக்கிற சமயத்தில் எங்களை மாதிரி ஒரு சின்ன அமைப்பில் மறுபடியும் நாங்கள் கண்டெம்ப்ட்னா போனால் அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களுக்கே தெரியும், வக்கீல் ஃபீஸு மற்றதுக்கெல்லாம். இதெல்லாம் எங்கே நாங்கள் போகிறது? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு இது சுத்தமாகவே, அதாவது பிளாஸ்டிக் கழிவு சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னு எல்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கு நாங்கள் தயார் பண்ணுறது மறுசுழற்சி செய்யக்கூடியது வரவே இல்லைன்னு கார்ப்பரேஷன் சொல்லுது.
மறுசுழற்சி செய்ய முடியாத எரிக்கிறாங்கன்றாங்க. கார்பரேஷனே அது செலவில் வந்து போய் பண்ணுதுன்னு. ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்குறதுன்னு அரசாங்கம் கேட்குது. புரியுதுங்களா? எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முறையாக முழுமையாக அமுல்படுத்தினால் போதும். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷன் சங்கத்தின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் 3/1/2024 மற்றும் 31/3/2024 எந்தெந்த பிளாஸ்டிக்குகளுக்கு தடை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு விரிவான உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் எங்கள் சிறு வணிகர்களிடம் பிளாஸ்டிக் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, பறிமுதல் செய்கிறோம் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால் பரவாயில்லை, எதையுமே அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் உடனே அபராதம் போடுகிறார்கள், பறிமுதல் செய்கிறார்கள். இப்படி அடாவடித்தனமாக சென்னை மாநகராட்சி மூலம் நடந்து கொள்கிறார்கள். அதே போல இப்பொழுது என்போர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, தெருவில் காலையில் 9 மணிக்கு ஒருத்தர் போய் கடை திறந்தாருன்னா 9 மணிக்கே போய் நிற்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு ஏமாறுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அபராதம் போடுறாங்க. 500லேருந்து 5000 வரைக்கும் அபராதம் போடுறாங்க. உதாரணத்துக்கு மதுரை வாயிலில் ஒரு 2 வீலர் பழுது பார்க்கக்கூடிய கடை, அது முன்னாடி 2 வீலர் நிப்பாட்டி வச்சுருந்ததுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு 2 வீலர் ரோட்டில் பழுது பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல. அது அவங்க சட்டத்திலே வராது, நீங்கள் கூட விசாரிக்கலாம். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் வணிகர்கள் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்போர்ஸ்மெண்ட் வந்து பணம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிற புகாரை வாங்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். எங்களுடைய உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி எந்த தேதியில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்த இருக்கிறோம். அதே போல் இப்பொழுது மத்திய அரசு வாடகை கட்டிடத்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. அதை ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் வாங்கிட்டதா தகவல் வருது. ஆனால் தகவல் பெறப்பட்டதா, ஒப்புதல் பெறப்பட்டதா, அதை தள்ளுபடி செய்கிறார்களா இல்லையா என்பதை மத்திய அரசு உடனடியாக அரசாணை வெளியிட்டு வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். போல சொத்து வரி, வணிக உரிமை கட்டணம், லைசன்ஸ் ஃபீஸ் வந்து 650 ரூபாய் இருந்ததை 3050 ரூபாயா கூட்டியிருக்காங்க. 650 ரூபா இருந்ததை 3050 கூட்டியிருக்காங்க. அதுவும் 3 வருடத்துக்குரிய லைசன்ஸ் கட்டண தொகையை இப்போவே கட்டுங்க அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. 3 வருடத்துக்குரிய தொகையை கட்டினாதான் வணிக உரிமம் வழங்க முடியும்னு நிர்பந்திக்கிறாங்க. அதே மாதிரி கொடிநாள் நிதி நம்ம அனைவரும் இராணுவத்துக்காக உள்ளது, நம்ம கொடுக்கறது நம்ம நன்கொடையாக கொடுப்போம். ஆனால் இதையும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டிப்பாக நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா அந்த கடைகளை பொறுத்து 5000 ரூபா கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தா தான் லைசன்ஸ் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க. இப்படி பல வகைகள்லையும் சென்னை மாநகராட்சியால் இப்படி ஒரு கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்குது. இது தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்களும் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகம் சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார்கள். இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும்
இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.